அங்க இல்ல அண்ணன் வந்து அன்னைக்கு ஃபோன் போட்டு பார்த்தாப்புல, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லி வருதாம். அதனால தான் உன்ட்ட கேட்க சொல்லி சொன்னாங்கண்ணே. ஓ! அதுக்காக தான் ஃபோன் போட்டியாண்ணே? ஆமா அதுக்காக தான். வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க. சரி அப்ப நான் ஃபோன வைக்கிறேன்ட்டு ராஜி வச்சுர்றாங்க. சரி என்னடா என்ன பேசுனாண்ணே? இல்ல அவங்க ஆஃபீஸ் போனதா தான் சொல்றாங்கண்ணே. அப்படிதான்டா வீட்லயும் சொன்னா. நானும் ஆஃபீஸ்லலாம் போய் தேடி பார்த்தேன். நாங்க இல்லையே எனக்கு பயமா இருக்குடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ஒண்ணும் பயப்படாத வா நம்ம வீட்டுக்கு போவோம். அண்ணி அதுக்குன்னே கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வரலன்னா அப்படிங்கிறாங்க. வந்துருவாங்க அண்ணே அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனாவ காட்டுறாங்க. மீனா வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. நம்மளாட்டி வீட்டில் வந்து ஒன்றும் சொல்லாமல் இவர்கிட்ட வந்து மெசேஜ் வேறு பண்ணிவிட்டு இப்படி ஃபோனை வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்து நிற்கிறோம். எங்கே போகனே தெரியல. டைமும் முடிய போகுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஃபோனை பார்க்குறாங்க. ஃபோனை பேசாமல் ஆன் பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம் ஆன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கா. ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சு. சரி நம்ம பேசாமல் வீட்டுக்கு கிளம்பிடலாமா? ஃபோனை ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. நிறைய மெசேஜ் நிறைய ஃபோன் கால். ஐயோ என்ன இவ்வளோ ஃபோன் வந்திருக்கு அப்படின்ட்டு மீனா பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து இங்கே செந்தில் சொல்கிறாரு நான் வேணா இன்னும் ஒருக்க ஃபோன் பண்ணி கேட்கட்டும்